ஆனா கோயில்ல ஜட்ஜ் கேட்டதுதான், எங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கறத கேட்டாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல எந்த பதிலும் இல்ல. இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை. நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா, கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கறது இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். அது பத்தின எந்த ஒரு பதிலும் அரசுக்கு இல்ல. உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். சாப்பிடாம கொல்லாம நல்ல நல்ல பிள்ளைகளோட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை சார். இன்னைக்கு எல்லாரும் நீங்க ஜெயில போடணும்ன்றீங்களே, அங்க போய் அவங்களோட வாழ்க்கைய பொதுமக்கள், அப்புறம் நாங்களும் பொதுமக்கள் தானே. திருப்புவனம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் அல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்.